வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சின்னமே இல்லாமல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கியமான கட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 15 தேதிக்கு மேலே பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான எலெக்ஷன் தேதியை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அந்தந்த கட்சிகளோட சின்னங்களை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தை மட்டும் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சியினர் தரப்பிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்க சூழ்நிலையில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கண்டிப்பா கரும்பு விவசாய சின்னம் தான் வேணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கறனா அவங்க எப்படி போட்டி போட போறாங்க? புதிய சின்னத்தை அவங்க எப்படி பரப்ப போறாங்க? அவங்களுடைய புதிய கட்சி சின்னம் எப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். கரும்பு விவசாய சின்னம் பறிபோன நிலையில புது சின்னத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதற்கிடையில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் இந்த சின்ன விவகாரத்தை பேசு பொருளாக்கும் விதமாகவும் பல்வேறு வியூகங்களை அமைத்து சின்னத்துக்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 20 பெண்களையும் 20 ஆண்களையும் வேட்பாளர்களாக களமிறக்கி 4வது பொது தேர்தலை கூட்டணியின்றி தனித்து சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி. அரசியலமைப்பில் பெண்களுக்கென 37% இடஒதுக்கீடு கோரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கிட்டத்தட்ட 50% ஆண்கள் 50% பெண்கள் என 20 பெண்களையும் 20 ஆண்களையும் வேட்பாளர்களாக களமிறக்கி உள்ளது. 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்துடன் சந்தித்த நிலையில் அச்சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் சின்னத்தை பாரதிய பிரஜா ஆகியதா என்ற கட்சிக்கு கொடுத்தோம் என்கிறது தேர்தல் ஆணையம். நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 2 பொது தேர்தல்களை அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொண்டே சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6.87% வாக்குகளை வைத்திருக்கும் நிலையில் லெட்டர் பேட் கட்சிக்கு எங்கள் சின்னத்தை ஒதுக்குவதா, எங்களுக்கே முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையிலும் அது பலன் கொடுக்கவில்லை. தற்சமயம் உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி பேசும் கொள்கைக்கும் அரசியலுக்கும் கரும்பு விவசாய சின்னத்துக்கு ஏகபோக பொருத்தம் உண்டு. ஆனால் பாஜகவின் பழிவாங்கல் நடவடிக்கையால் சின்னம் பறிபோகி இருக்கிறது என நம்புகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள். இனிமேலும் விவசாய சின்னம் கிடைக்கும் என காத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கு நகர்ந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதற்கிடையில் சின்னம் பறிபோன விவகாரம் சீமான் முதல் கட்சியில் அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் உஷ்ணப்படுத்தியிருக்கிறது. எங்களை முடக்க பார்க்கிறீர்கள் என வெடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். வேட்பாளர் அறிமுக கூட்டங்களில் மேடைகளில் பேசும் கட்சியின் முக்கிய புள்ளிகள் எங்களுக்கு பேய் சின்னம் கொடுத்தாலும் பரவாயில்லை, செருப்பு சின்னம் கொடுத்தாலும் பரவாயில்லை, அதை கொண்ட எதிரிகளை அடிப்போம், ஒரே நாளில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என பொங்குகிறார்கள். கட்சியினர் ஆதங்கத்தை பிரச்சார இயக்கமாக மாற்றலாம் என்ற கட்சியின் ஐடி விங்குக்கு ஐடியாவாக எழுந்திருக்கிறது. அதற்காக செயல் திட்டங்களை வகுத்து சீமான் முன் சமர்ப்பிக்க அவரோ மிகச்சிறப்பு என அப்ரூவல் கொடுத்திருக்கிறார். அதன் வெளிப்படையாகவே எக்ஸ் தளத்தில் அதற்கான பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுனந்தா தாமரை செல்வன் கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழரிடம் இல்லை என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது எங்கள் முதற்கட்ட பிளான். அதன்படி கரும்பு விவசாய சின்னம் தாங்கிய எந்த பேனர் போஸ்டர்களையும் பயன்படுத்த வேண்டாம் என மெசேஜ் அனுப்பியிருக்கிறோம். மேலும் கரும்பு விவசாய சின்னம் நம்மிடம் இல்லை, புது சின்னம் வரப்போகிறது என உளவியலாக பதிய வைக்கும் நோக்கில் நாம் தமிழர் கட்சியின் புது சின்னம் குறித்த ஆவலை மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறோம். அதன் பகுதியாகவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன என்ற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க மேற்கொண்டிருக்கிறோம். 40 தொகுதிகளிலும் சுவர் விளம்பரம் போஸ்டர்களாக மக்கள் மத்தியில் ஒரு வினாவை கேட்க செய்திருக்கிறோம். அதோடு ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ந்து இக்கேள்வியை பேசுபொருளாக மாற்றியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு புது சின்னம் ஒதுக்கப்படும் வரை இப்பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக கொண்டு செல்லவிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளின் குடும்பத்தினர், குழந்தைகள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன என வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள். சொல்ல போனால் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். புது சின்னம் ஒதுக்கப்பட்ட பின்பு அதனை எப்படியெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப தைரியமா, ரொம்ப கான்பிடென்ட்டா நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. இதை பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.